நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழுக்கு எல்லை இல்லை. நீ எப்படி புகழ்ந்தாலும் குணத்தில் உயர்ந்தவர்கள், கொடையில் உயர்ந்தவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள், என்ன வார்த்தை சொன்னாலும் இன்னும் போதா, இன்னும் சொல்லுன்னு தான் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்விலே நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய தினம் நமது கலையகத்திற்கு அஜ்வா அல் ஃபாசி அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் உம்மு ஜவாயா பிரதம இமாம், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ஹத்தீப்மார்களில் ஒருவருமான கண்ணியத்திற்குரிய அல் ஆலிம் அஹ்மது சூஃபி மஹ்லரி ஹஸ்ரத் அன்னவர்களை நாங்கள் அழைத்து இருக்கின்றோம். இன்றைய தினம் இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியான எங்கள் உத்தம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரஹமத்துல் லில் ஆலமீனாக ரப்புல் ஆலமீன் அகிலத்திற்கு ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் ஊடாக இந்த உலகத்திற்கு தந்த மாதத்தை நாங்கள் முன்னிட்டு சிறப்பிக்கும் முகமாக மீலாதும் மௌலூதும் என்கின்ற தலையங்கத்தின் அடிப்படையிலே ஒரு சிறந்த கலந்துரையாடலை அறிவுபூர்வமான முறையிலும் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஹஸ்ரத் அவர்களோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே தற்பொழுது கூடியிருக்கின்றோம். அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, தொடர்ந்தும் எம்முடைய அல் கௌசியா மீடியாவினூடாக இவ்வாறான பிரயோஜனமான நிகழ்வோடு தொடர்ந்திருங்கள். தற்பொழுது மீலாதும் மௌலூதும் என்கின்ற விடயத்தை நாங்கள் கண்ணியத்திற்குரிய ஹஸ்ரத் அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு ஆரம்பிக்கலாம். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் அவர்களே, மீலாதும் மௌலூதும் என்கின்ற மிக முக்கியமான அழகிய தலையங்கம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜனன தினத்துக்கு பிரத்யேகமாக பிரதானமாக விசேடமாக நாங்கள் பாவிக்கின்ற ஒரு சொல்தான் இந்த மீலாதும் மௌலூதும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே மீலாத், மௌலூத், விலாதத் என்கின்ற இந்த சொற்கள் அனைத்தும் எதை குறிக்கின்றது, மீலாதும் மௌலூதும் என்பது குறித்து ஒரு அறிமுகத்தையும் அதை பற்றிய விளக்கத்தையும் எங்களுக்கு ஆரம்பமாக நீங்கள் தந்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக ஒரு அருமையான சிறப்பான ஒரு நிகழ்வின் மூலமாக இன்றைய நாள் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் நமக்கு வந்தால் அதிகமாக பேசப்படும் வார்த்தையும் இந்த வார்த்தை தான், அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் வார்த்தையும் இந்த வார்த்தை தான். அதனால் ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு மிக ஒரு அழகான தேவையான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக நம்மிலே இந்த வார்த்தை மௌலித், மீலாத் என்ற பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஏனென்றால் நாம் நம்முடைய நாட்டுடைய கலண்டரை எடுத்துக்கொண்டால் கூட அதிலே விடுமுறைகள் 3 விடுமுறைகள் இஸ்லாமியர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த மீலாதுடைய விடுமுறை தான் ஒரு தேசிய விடுமுறையாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. நிச்சயமாக அப்படி நாம் பார்க்கும்போது இந்த சொல் ஏன் இவ்வளவு ஒரு வலுப்பெற்ற ஒரு வார்த்தையாக, அல்லது ஏன் இதை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். இந்த மௌலிதி என்ற சொல்லுக்கும் மீலாத் என்ற சொல்லுக்கும் பிறப்பு என்ற அர்த்தம் உண்டு. மௌலித் என்ற சொல் பிறக்கும் இடம், மீலாதி என்றாலும் பிறப்பு என்ற அர்த்தம் அதற்கு சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த 2 வார்த்தைகளையும் நாம் பிறப்பு என்ற சொல்லுக்கு பயன்படுத்தினாலும், ஆனால் இதன் மூலமாக நாடப்படக்கூடியது புகழ்வதைத்தான்.
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் அதுதான். ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக அதிலிருந்து நாம் விளங்கப்படக்கூடிய அர்த்தம் என்ன, புகழை நாம் இந்த இடத்திலே நாடுகிறோம். நாம் பார்க்கும்போது இந்த சொற்கள் சில கட்டங்களிலே நம்மிலே சில பேர்கள் கேட்பார்கள், இந்த சொல்லை முடியுமாக இருந்தால் குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ இந்த சொல்லை காட்டலாமா என்ற ஒரு கேள்வி விதண்டாவாதத்துக்கோ அல்லது அறிந்து கொள்வதற்காக வேண்டியோ கேட்பார்கள். உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அந்த சொல்லில் அல்ல விடயம் இருக்கிறது, அதன் மூலமாக என்ன நடக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். புகாரி இமாம் புகாரியிலே ஒரு பாடம் போடுவார், சலாத்து தராவீஹ் என்ற ஒரு பாடம் போடுவார். இந்த சலாத்து தராவீஹ் என்று சொல்லு ஹதீஸ் மத்னுல் ஹதீஸில் அந்த வார்த்தை இல்லை, குர்ஆனிலும் இல்லை. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒரு வார்த்தையை தான் புகாரி இமாம் தலையங்கமாக கொண்டு வருகிறார். அதனுடைய நோக்கம் என்ன? அதாவது தராவீஹ் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் எவ்வாறு அவர்கள் தொழுதார்கள், பின்னால் ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் எவ்வாறு தொழுதார்கள். 2 ரக்காத் தொழுவாங்க, அதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுவாங்க, 4 ரக்காத், அதுக்கப்புறம் 7 தடவை காபத்துல்லாவை சுற்றுவாங்க, காபத்துல்லாவை சுற்றினதுக்கு பின்னால் தவாஃபு செஞ்சதுக்கு பின்னால் 2 சுன்னத் தொழுவாங்க, ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க, திரும்ப 4 தொழுவாங்க, ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. அரபியில ரெஸ்ட்டுக்கு சொல்றது தர்வீஹத்துன் என்றுவாங்க. பல ஓய்வுகள் இருப்பதினால் தராவீஹ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒரு வார்த்தையை புகாரி இமாம் சொல்லிவிட்டார்கள். எனவே புகாரி இமாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை தொடங்கிவிட்டார் என்று யாராவது பேசினாலும் பிழை. புகாரி இமாமின் மீது குறை சொன்னால் குறை சொல்லப்பட்டவருடைய ஹதீஸையும் நாம் எடுக்க முடியாது. எனவே அந்த சொல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்துத்தான் விடயம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தராவீஹை தொழுதிருக்கிறார்கள். ஸையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களும் தராவீஹுடைய தொழுகையை தொழுதிருக்கு. அப்ப இந்த செயலை வைத்து என்ன நடக்கிறது என்பதைத்தான் பார்க்கணும். சில கட்டங்களிலே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதான்னு நாங்க யோசிக்கிறோம். உதாரணமாக கந்தூரி என்று வந்தாலும் இந்த கேள்வியை கேட்பாங்க. கந்தூரி என்ற சொல்லை ஹதீஸில் காட்ட முடியுமா அல்லது குர்ஆனில் காட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், பாங்கு என்ற சொல்லை எங்கே காட்ட முடியும்? 5 நேரம் பள்ளியில் என்ன சொல்றாங்க, யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? பாங்கு சொல்கிறார்கள். பாங்கு என்ற சொல் இல்லை, அது பாரிசி மொழி. அரபிலே சொல்வதாக இருந்தால் அதான் சொல்லப்படுகிறது, யுஅذினு அல்லது யுஅذன் என்று சொல்லப்படும். ஆனால் யாருமே இன்றைக்கு பள்ளியில போனா கூட பாங்கு டைம், இகாமத் டைம், ஒரு இடத்துல கூட அதான் டைம் போடுறது இல்லை. அப்ப என்ன அந்த சொல் என்ன? பாரிசி மொழியில் அறிவித்தல் கொடுத்தல், அழைப்பு கொடுக்கிறது அல்லது அறிவித்தல் பண்றது என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப அப்படி பார்க்கும்போது நாம் அந்த சொல்லை வைத்து என்ன செய்கிறோம் என்பதை வைத்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். எனவே அந்த வகையிலே பார்க்கும்போது பாங்கு என்ற சொல் பாரிசி மொழி, மக்களை அழைக்க சொல்லப்படும் வார்த்தை. கந்தூரி என்ற சொல் பாரிசி மொழி, அதன் மூலமாக அர்த்தம் என்னவென்றால் பசித்தவர்களுக்கு உணவளித்தல் என்பது அர்த்தம். அப்படி நாம் பார்க்கும்போது மௌலித் மீலாத் என்ற சொல், இந்த சொல் யாரால் உருவாக்கப்பட்டது, எவ்வாறு வந்தது என்பதை தேடுவதை விட இதன் மூலமாக என்ன நடக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த மௌலித் மீலாத் என்ற சொல் பிறப்பு என்று பயன்படுத்தப்பட்டாலும் இன்று அது பயன்படுத்தப்படுவது எதற்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழவும், அதே போல சஹாபிகளை புகழவும் அல்லது நல்ல மனிதர்களை புகழவும். இப்ப நம்ம சில கட்டத்தில் முஹியுத்தீன் மௌலித் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதனால முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிறப்பு பிறப்பு பிறப்புன்னு பேசிட்டு நிக்கிறது இல்லை. அது என்னங்க செஞ்சீங்க? மௌலித் ஓதிட்டு வரேன், என்ன செஞ்சீங்க? 2 வரா பிறப்பு பிறப்புன்னா சொல்லிட்டு வரோம் இல்லையே. அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய புகழ். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலிதை நீங்கள் ஓதிவிட்டு வருகிறீர்கள். மௌலிதிலே பல மௌலிதுகள் இருக்கிறது. சுபஹான மௌலிது, பர்தஞ்சி மௌலிது, ஹரீரி மௌலிது என்று புருதா என்று பல விதமாக உலகத்திலே இருக்கிறது. யாரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிதை ஓதிவிட்டு வருதுன்னா பிறப்பு பிறப்புன்னு சொல்லிட்டு வரதில்லை. அதன் மூலமாக வார்த்தை அப்படியாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் புகழ்வது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் அடுத்த மனிதனை புகழ்வதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. எனவே அந்த அடிப்படையில் உலகம் இந்த மௌலிதையும் மீலாதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மார்க்கத்துக்கு இது முரணான ஒரு செயல் அல்ல, மார்க்கத்துக்கு வித்தியாசமான ஒரு செயல் அல்ல என்பதினால் இந்த மௌலித் மீலாத் என்ற 2 வார்த்தைகளின் மூலமாக 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. 2, இந்த மௌலித் மீலாத் என்ற 2 வார்த்தைகளின் மூலமாக 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. 2, இந்த மௌலித் மீலாத் என்ற 2 வார்த்தைகளின் மூலமாக
என்ன நடக்கிறது என்பதை வைத்து இந்த சமுதாயம் அதை கபூல் செய்து. எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், மௌலித் என்ற சொல்லும் மீலாத் என்ற சொல்லும் பிறப்பு என்ற சொல்லை குறித்தாலும் அதன் மூலமாக நடப்பது புகழ் என்பதைத்தான் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மிக அருமையான தெளிவான ஒரு விளக்கத்தை ஹஸ்ரத் அவர்கள் மீலாத் மற்றும் மௌலித் என்கின்ற வார்த்தை என்றால் என்ன என்பது குறித்து அழகான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். உண்மையிலேயே நிறைய நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் இந்த மீலாத் மற்றும் மௌலித் என்கின்ற விடயம் சம்பந்தமாக இருக்கின்றது. வாருங்கள், தொடர்ந்தும் இந்த விடயத்திலே நாங்கள் அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீலாது மற்றும் மௌலித் என்றால் என்ன, அவ்வாறான அந்த சொல்லுக்கு எதை நாடப்படுகின்றது என்பது குறித்துத்தான் தற்பொழுது ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதே போல பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமா என்பது குறித்து சமூகத்துக்கு மத்தியிலே நிறைய விதண்டாவாதமாகவோ அல்லது ஹஸ்ரத் சொன்னதை போன்று அறிந்து கொள்ளுகின்ற அடிப்படையிலோ பல கேள்விகள் இருக்கின்றது. ஒருவரை புகழலாம் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுகின்ற விடயத்திலே இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கின்ற அந்த கேள்வி, அது மாத்திரமல்ல அளவு கடந்து புகழ்வது கூடுமா கூடாதா, அவர்களை புகழ்வதற்கு அளவு உண்டா, இவ்வாறான பல கோணத்திலே கேள்விகள் எழுந்திருக்கின்ற இந்த சமூகத்திலே இன்றைய தினம் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதா என்பது குறித்து ஹஸ்ரத் அவர்கள் சொல்ல வேண்டும். முதலாவதாக நீங்கள் சொன்ன வார்த்தையில் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி உண்டா மார்க்கத்தில் என்ற ஒரு முதலாவது கேள்வி ஒன்றை பொதுவாகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், பிறந்த தினம் என்பது இஸ்லாத்திலே ஞாபகப்படுத்துவதில் தடை உண்டா, அதைத்தான் நம்ம முதலாவது பார்க்கணும். அப்படி ஒரு தடை இருக்குது என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை போட்டிருப்பாங்க. மார்க்கத்துல நல்லா விளங்கிக் கொள்ளணும், எது ஹராமோ எது கூடாதோ அப்படி ஒன்று இருந்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பார்கள். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. இந்த தடை போட்டதை நீங்க தேடி பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பன்றியுடைய மாமிசம் அது சம்பந்தமைகளையும் சாப்பிடக்கூடாது, ஹராம். அதே போல மிருகங்கள் அதாவது கீறி கிழித்தவைகள் அல்லது எப்படியான முறையில ஹராம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம், இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்த செயல்கள். ஒரு பெண்ணிடத்தில் எவ்வாறு மனைவியுடன் ஒரு கணவன் எவ்வாறு உறவில் ஈடுபட வேண்டும், இதில் தடையான முறை என்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஹராமான ஒரு செயலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக அதற்கு தடையை போட்டிருப்பாங்க. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்துடைய அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இரண்டாவது ஒரு முதல்ல நான் பிறந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. நான் பிறந்த நாளை எனக்கு ஞாபகப்படுத்தலாமா? சில பேர் தன்னுடைய பிறந்த நாளைக்கு அப்படியே ஃபேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ போட்டுருவாங்க இன்னைக்கு என்ற பிறந்த நாள். சில பேர் அதை வாழ்த்துவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் முதலாவது தன்னுடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்துகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, அஹ்மதில பதியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இது ஒரு நவீன காலத்து சில அறிஞர்கள் என்று வச்சுக்கொள்ளலாம். அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் அறிஞர்கள், நாங்க அறிஞராக எடுத்துக்கொள்றோமா இல்லைன்னா ரெண்டாவது சப்ஜெக்ட். அவங்க கூட இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, சஹீஹான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக திங்கட்கிழமை நாளில் நோன்பு நோட்பார்கள். அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஏன் திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அன்றைய நாள் இருக்கிறதே ஃபீஹி உலித்து, நான் பிறந்த நாள். பிறந்த நாளை ஞாபகப்படுத்த கூடாது என்ற ஒரு இன்றைய சமுதாயத்தில் சொல்வது போல இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அன்றைய நாளை ஞாபகப்படுத்தி நோன்பு பிடிக்கலாம். மார்க்கத்தில் முழுசா தடை செய்யப்பட்டது என்றால் கண்டிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முன்னால் இருந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோருமே மஅசூமீன்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி நாம பார்க்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட வாழ்க்கையில தப்பே பண்ணினது இல்லை. சொல்லப்படுகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு 12 வயது இருக்கும் போது, அப்ப நுபுவத்துடைய பிரகடனம் கூட வரல. அந்த டைம்ல கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு தவறு நடக்காமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். சொல்லுவாங்க, ஒரு மக்காவில் ஒரு வளமை இருந்தது, ஒரு இடத்தில் ஒரு திருமண வைபவம், அதுல பெண்கள் எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறான்.
எல்லாரும் கூப்பிட்டாங்க, முஹம்மது வாங்க போகலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிடும்போது ஒரு வாலிப கட்டத்தில் இருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப எல்லாரும் கூப்பிடுறாங்களே, சில கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து கூப்பிடும்போது நம்ம சில கட்டத்துல யோசிப்போமா இல்லை, அல்லாஹ் அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்கத்தை கொடுத்து அதுல கூட போக விடாமல் தடுத்தான். ஒரு பாவம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா பாதுகாத்து வச்சிருக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது ஹராம் என்றோ பித்அத் இந்த காலத்துல சொல்லுங்க, எந்த கேட்டகரியில வேணாலும் வச்சுக்கோங்க, இருந்தாலும் அப்படி ஒன்று இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எவ்வாறு சொல்வார்கள்? அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், ரசூலுல்லாஹ் உண்மை சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக்கி வைக்கப்பட்டவர், நான் பிறந்த நாள் அதுல நான் நோவு பிடிக்கிறேன். அப்ப இது ஒரு மனிதன் பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது தடை என்று சொல்வதாக இருந்தால் அவ எதுல வச்சு சொல்றான்னு எனக்கு விளங்கல. அதே மாதிரி இந்த ஹதீஸை பாருங்க, அதே மாதிரி இன்னும் ஒன்று பாருங்க, குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களை குறித்து ஒரு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து. அதே வார்த்தை வருது குர்ஆன், அதே வார்த்தை, நான் பிறந்த நாளில் அல்லாஹ்வுடைய சலாம் என் மீது உண்டாகட்டுமாக. ரசூலுல்லாஹ் பிறந்த நாளில் யா நபி சலாம் அலைக்கும் என்று நாங்க சொல்றோம் இல்லையா, யா நபி சலாம் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். இதே துஆவை யார் கேட்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுகிற வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாளில், பிறந்த நாள்னா பிறந்த பிறகுதான் சொல்றாங்க, இப்ப பிறந்தது பிறகுதான் சொல்றாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாளில். அப்ப பல வருடங்கள், பல பிறப்புகளை, பல பர்த்டேஸ் எல்லாத்தையும் தாண்டி 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 வந்துதான் சொல்றாங்க, நான் பிறந்த நாளில் அல்லாஹ்வுடைய சலாம் என் மீது உண்டாகட்டுமா. மார்க்கத்துல தடை இருந்தா இப்ப இந்த குர்ஆனுடைய ஆயத்தை என்ன செய்யலாம்? எங்க தூக்கிறதா அல்லது இல்லாமக்கிறதா? அப்ப மார்க்கத்தில் இது தடுக்கப்பட்டது அல்ல என்பதை முதலாவது நாம புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அதுல ஒன்றே நம்ம ஞாபகப்படுத்தணும், சில பேர் பர்த்டேன்னு சொல்லிட்டு அனாச்சாரங்கள் அநியாயங்கள் கேட்க வெட்டலாமான்னு கேட்கிறாங்க. மிக தெள்ள தெளிவாக இருக்கிறது, அனாச்சாரம் எது, அனாச்சாரம் அல்லாத விடயங்கள் எது என்று. அனாச்சாரங்களை எதிர்ப்பது வேறு. பொதுவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையோ அல்லது சஹாபாக்களுடைய இந்த மௌலிது விஷயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொண்டாட்டம் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். நாயகம் பிறந்த கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை இவ்வாறு கொண்டாடலாமா என்கின்ற கேள்விதான். எனவே அனாச்சாரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மீலாதில் அனாச்சாரம் என்பது நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் அது நம்முடைய இமாம்களோ நம்முடைய மூதாதையர்களோ அதை காட்டி தந்ததே இல்லை. எனவே அனாச்சாரம் என்பது பொதுவான இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்திலே தான் அவர்களுடைய மீலாத், அதாவது அவர்களுடைய பர்த்டே அன்றைக்குத்தான் அனாச்சாரம் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு பிரயோஜனமான மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் தொட்டு செல்ல வேண்டும், நிச்சயமாக அதனை தொடரலாம். அப்ப அனாச்சாரங்கள் என்று வரும்போது இந்த காலத்துல சில பேர் கேட்பாங்க, நம்ம அந்த கேக்கெல்லாம் வெட்டி அதுல ஒரு இதை பத்து வச்சு அதுல ஊத விடலாமா அப்படின்னு. அதெல்லாம் மார்க்கம் சொன்னது அல்ல. அது ஊதுறதெல்லாம் எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. அதுல வேணா கீழே உள்ள அந்த இதை வச்சு கேக்கு தான் நாசமா போய்த்திரும். அதனால ஒரு கேக்கை வெட்டி கொடுக்கலாமா, இதுல எந்த தப்பு? இனிப்பு பண்டங்களை பங்கு வைக்கலாம், ஏழைகளுக்கு உணவளிக்கலாமா, தைரியமாக செய்யலாம். ஒரு கேக்கை வெட்டு அவர் கேக்க வெட்டுறாரு, கேக்க வெட்டுறது மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்ல முடியும். வெட்டாம இப்படி சாப்பிட முடியும், வெட்டித்தான் சாப்பிட முடியும். அதனால அப்படியே தூக்கி யாரோ வாயிலையும் கொடுக்க முடியாது இல்லையா, அதை வெட்டி தான் சாப்பிடணும். அது அவர கையால வெட்டு விட்டு அவர கையாலே எடுத்து கொடு, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நான் சொல்றேன், அந்த ஒரு இதை வச்சு கேட்க அதுக்கு மேல வச்சு பந்த பத்து வச்சு அதை ஊது விடுற அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதும் அல்ல, அது தேவையற்ற செயலும் கூட. அப்படி இல்லாமல் ஏழைகளுக்கு உணவளிப்பது, இது போன்ற செயல்கள் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. யாராவது தடைகள் இருக்கிறதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தடை போட்டிருக்கிறாங்க என்று இருந்தால் தைரியமாக சொல்லலாம். அப்படி எதுவுமே மார்க்கத்தில் கிடையாது. அதிலே ஒரு தொட்ட ஒரு கேள்வி வரலாம். எவ்வாறென்றால், இந்த செயல் கிறிஸ்தவர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிறது அல்லவா? அப்படி ஒரு ஆமா, நிச்சயமாக அதுவும் நம்முடைய நவீன காலத்தில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது கிறிஸ்தவர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிறது அல்லது யூதர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிறது. நாம ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாம இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு அமல்கள் அந்நிய மதத்தவர்கள் செய்யறாங்க. ஆமா, அதனால எங்களுடைய அடிப்படை இல்லாமலாகி விடாது, நாம் செய்யக்கூடிய செயல்கள் இல்லாமல் ஆகிவிடாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, நான் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்றேன். நாம் இன்று எஹராம் ஆடை அணிந்து கொண்டு கஅபத்துல்லா செல்கிறோம். அதே சேம் டைம் சில டைம்ல இந்துக்கள் அவர்களுடைய ஆடையை இருந்து கொண்டு சபரிமலை போற மாதிரி போவாங்க. இதே சப்ஜெக்ட்ல தான் போவாங்க. அவங்களும் அங்க போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொட்டையை போட்டு முடிச்சிருவாங்க. இப்படியும் செய்வாங்க. அந்த டைம்ல நாங்க எப்படி மனைவியோட சேரக்கூடாதோ அதே மாதிரி சேரக்கூடாது.
நாம முடிகளை நீக்கக்கூடாது போல அவங்களும் முடிகளை நீக்கக்கூடாது. இப்ப அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. யாரும் மக்கா போகாதீங்கன்னு யாரும் சொல்றது இல்லையே. அதே நேரத்தில் அவர்களுடைய வணக்கத்தை முடித்ததன் பின்னால மொட்டையை போட்டு வருவாங்க. நாங்களும் தவாப முடிச்சுட்டு சைய முடிச்சதோட மொட்டையை போட, அவங்களும் மொட்டை போடுறாங்க. நாங்க இனிமேல மொட்டை போட வானம்னு யாராவது சொல்றாங்க? இன்னும் மட்டும் இருக்கிறது நல்லா கவனிங்க. இந்துக்களுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. 8 உறுப்புகள் ஒத்து இறைவனை வணங்குவது என்ற ஒரு சட்டம் இருக்குது அவங்கள்ட்ட. 8 உறுப்புன்னா என்ன தெரியுமா? சுஜூதுடைய உறுப்புகள். அதுல நாங்க மூக்க சேர்க்கறது இல்ல, நாங்க 7, அவங்க 8ன்னுவாங்க. எங்களுக்கு மூக்க சேர்க்கறது சுன்னத்து. நெத்தி, மூக்கு 2, கைகள், முட்டுக்கால் 2, கால் 2. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? இனிமேல சுஜூது செய்ய வேணாம், ஏன்னா அவங்களும் செய்யறாங்க. யாரும் சொல்ல முடியும்? இன்னும் ஒன்று இருக்குது. ஒரு கணவன் மரணித்தால் மனைவி என்ன செய்யணும்? இதா இருக்கணும், வெள்ளாடை அணிந்து இருக்கணும், இல்லையா? இது இந்துக்கள் டைம் இருக்குது. எங்களை விடவும் ரொம்ப அதை ஃபாலோ பண்றாங்க. எப்படி? வெள்ளையாடை அணிந்து கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் இருக்குது என்றதினால இஸ்லாத்தில் உள்ள இதா இல்லாமல் போகாது. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாம் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வாறு என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. எனவே மார்க்கத்தில் ஒரு மனிதன் பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது என்பது எந்த வகையிலும் அது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அனாச்சாரங்கள், பாவமான காரியங்கள் இல்லாமல் செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாண்ட பிறந்த நாளை ஞாபகப்படுத்தலும் என்று வரும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட உயரை விட பெரியவங்க. அப்படி வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த நாளை சந்தோஷமாக ஞாபகப்படுத்தலாம் என்பதுதான் அதனுடைய பதிலாக அமையும். அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான சுவாரஸ்யமான விடயங்களை ஹஸ்ரத் அன்னவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து குர்ஆனிலிருந்தே அழகான முறையிலே செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்திய வரலாறையும், கண்மணி காருண்ய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜனன தினமாகிய அந்த மீலாதை தானே ஞாபகப்படுத்திய நோன்பு நோற்ற விடயத்தை ஹஸ்ரத் அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள். அது போன்று நம்முடைய வாழ்வில் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாள்களை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்த முடியுமா, அதை எவ்வாறு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவான முறையிலே சொல்லி தந்திருக்கின்றால். இதே வேளையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று சஹாபத்து பெருமக்கள், அவுலியாக்களுடைய புகழாரங்களை நாங்கள் பாடுகின்றோம், புகழ்ந்து பேசுகின்றோம், புகழ்ந்து எழுதுகின்றோம், புகழ்ந்து பயான் பண்ணுகின்றோம். இவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரத்தை பாடி பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக ஏதாவது கூலிகள் சவாபு உண்டா? ஏனைய இபாதத்துகளுக்கு கூலி இருப்பது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது அல்லது மௌலூதை ஓதி புகழ்ந்து பாடுவதன் ஊடாக ஏதாவது கூலி உண்டா என்கின்ற விடயத்தையும் தெளிவுபடுத்துங்கள். கட்டாயமாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட காலத்துல சஹாபிகள்ல பலவிதமான சஹாபிகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புனைப்பேர்கள், பட்டப்பேர்கள் உண்டு. அதுல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அசதுல்லா என்ற ஒரு பேர் இருக்கிறது. பலவிதமான பேர்கள் உண்டு. ஒவ்வொரு சஹாபிகளுக்கு ஒவ்வொரு விதமான பேர் உண்டு. அதிலே மிக விசேஷமான ஒரு சஹாபி நாம் எல்லாம் அறிந்தது, புகாரியிலே நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது என்று வரும்போது அவர்களை எல்லோருமே சொல்லக்கூடிய எல்லோரும் நிலையில் இருக்கிறார்கள். ஷாயிரு ரசூலில்லாஹ். அதுதான் உடைய சஹாபிகளுடைய பெருமானாரை புகழும் புலவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடகர். அவர்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நிறைய புகழ்ந்து பைத்துகள் படிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் புகாரியை வச்சே ஒரு மௌலிது கிதாப் எழுதலாம். ஏன்னா புகாரில் அவ்வளவு பைத்து இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 60,000 பைத்துகள் புகாரில் இருக்கு. சுபான மௌலிது ஓதவானம்டா இனிமேல புகாரி எடுத்தே மௌலிது ஓதலாம். அப்படி பைத்து இருக்கு, போட்டே எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பைத்துகள் புகாரியிலே காணப்படுகிறது. இதெல்லாம் பாடியவர் யார்? செய்தனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்னவங்களுக்கு ஒரு துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஐயித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ். யா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு இந்த ஹஸ்ஸானை வலுப்படுத்தி வைப்பாயாக. இப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், யார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்கிறார்களோ அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கொண்டு வலுப்படுத்துவாயாக, அவரை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியா அல்லாஹ் அண்டு கேட்கிற ஒரு துவாவை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டீங்க. இதே பத்ர்ல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கலாம். ஏன்னா பத்ர்ல எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு சுத்தி எனக்கு இருக்க முடியாது, நான் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் நிக்கிறேன்னு சொன்னதுக்கு பின்னால அவங்களுக்கு கேட்டிருக்கலாம். பெரிய வேலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு நிகராக எந்த சஹாபியும் இல்லை. அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதலாவது அவர்களுக்கு நிகராக எந்த இருந்தாலும் இந்த வார்த்தை யாருக்கு கேட்கப்படுகிறது?
பெருமானாரை புகழ்ந்து வைத்து படித்தவருக்குத்தான் கேட்கப்படுகிறது. அதே மாதிரி பானத் சுஆத் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட வாழ்க்கையில யாருக்குமே பொன்னாடை போத்தியது. இந்த உலகத்துல பொன்னாடை போத்தும் என்ற ஒரு வளமை இருக்கு. பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் விழா என்றே விழாக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பொன்னாடை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரன் இந்த வீரன் அவர் இவருக்கு யாருக்குமே போத்தியது இல்ல. ஒரே ஒரு சஹாபிக்கு தான் போத்தினான், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா. இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்ஸலாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்ஸலாஉ பிஹி. இந்த ரசூல் ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாள். முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு, இந்திய நாட்டின் உருவப்பட்ட வாள். அந்த காலத்துல சைனாவுல இருந்து இப்ப நாம சாமம் கொண்டு வர மாதிரி சைனாவும் அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே சீனாவுடைய பொருட்களுக்கு பெருமதி இருந்தது. அந்த காலத்துல வாளுக்கு ஸ்பெஷல் இந்தியா தான். அதனாலதான் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவர் யாரு தெரியுமா, இந்திய நாட்டின் உருவப்பட்ட வாள் அப்படின்றதோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சந்தோஷம் கூடி தாண்ட பரிவட்டம் மேல போட்டிருந்த பரிவட்டத்தை எடுத்து அப்படியே பொன்னாட போத்தினான் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு. நீங்க வரலாற்றுல எங்க தேடினாலும் வேறு ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் பொன்னாடை போத்தி எந்த வரலாறையும் பார்க்க முடியாது. அப்ப பாருங்க, பொன்னாடையும் போத்தி துஆவும் செஞ்சிருக்கிறாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு. இப்ப இது அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. என்ன, அந்த துஆ நமக்கும் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் தற்பொழுது விடை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்ததன் காரணத்தினால் அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ் என்று சொல்லினார். எனவே இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தன்னுடைய ஷேகையோ புகழக்கூடிய ஒரு மனிதருக்கு, ஒரு மூமினுக்கு அந்த துஆ கிட்டுமா என்கின்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. நீங்கள் விடை சொல்லி கட்டாயமா அந்த துஆ நமக்கு கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒருத்தர் லுஹருக்கு பின்னால ஒரு வேலையை செய்தார், அவருக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார். அதே வேலையை இன்னும் ஒருத்தர் செஞ்சா அவரு கிடைக்காதுன்ற அர்த்தம் இல்லை. அதே துஆவை அதே செயலை இன்னும் ஒருவர் செய்யும் போது அதே துஆ அவருக்கு வரும். இதை நாங்க மற்ற எல்லா அமல்கள்லையும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த துஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்குது என்றால் நிச்சயமாக அதே துஆ நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், நம்ம ஊர்கள்ல எல்லாம் பழைய காலங்கள்ல இந்த பைத்து படிக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப காலம் நீண்டு வாழ்வாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 125 வருஷம் வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால புலவர்களுக்கு ஆயுள் அதிகம் என்று கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் சொல்லுவாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்ததினால கொஞ்சம் ஆயுள் கூட வாழ்ந்தாரு அப்படின்னு. சில கட்டத்துல நம்ம பார்ப்போம், இந்த மௌலிது மஜ்லிஸை நிப்பாட்டிடலாம் பாக்குற இந்த மனுஷன் இன்னும் ஹயாத்தோட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் இன்னும் படிச்சு தான் இருக்கிறாரு. போன வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இந்த வருஷம் வீக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை அவங்களுக்கு கொடுப்பான் இல்லையா? ஏன்னா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லவா? கட்டாயம். அதனால் அவருடைய உறுதி இங்க கிடைக்குது. அதனால அந்த துஆ கட்டாயமாக இருக்கும். அதை அனுபவித்தவர்களும் உண்டு. நாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்தால் கட்டாயமாக அதனுடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளலாம். சுவாரஸ்யமான அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் பிரயோஜனமான விடயங்களை முத்தாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஹஸ்ரத் அவர்களுக்கு மேலும் மேலும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று மீலாது மௌலிது சம்பந்தமாக பல கோணத்திலே கேள்விகள் எழுந்திருக்கின்றது, சந்தேகமாகவோ அல்லது விதண்டாவாதமாகவோ ஏதோ ஒரு ரீதியிலே. அந்த அடிப்படையிலே இந்த மீலாது மௌலிது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழும் விடயத்தில் தடைகள் உண்டா என்கின்ற ஒரு சந்தேகமும் நமது சமூகத்தில் இருக்கின்றது. ஹஸ்ரத் அவர்களே மௌலிது ஓதுவதனூடாக அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற இந்த விடயத்திலே தடைகள் உண்டா என்கின்ற விடயத்தையும் தெளிவுபடுத்தினால் மிக பிரயோஜனமாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல இந்த சமுதாயத்திலே எழப்படக்கூடிய கேள்விகளில் ஒரு மிக முக்கியமான கேள்விதான் அந்த கேள்வி. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் தான், அதுபோல் இருக்கக்கூடிய சஹாபிகள், அதுபோல் இருக்கக்கூடிய இறைநேசர்கள் யாரையாக இருந்தாலும் மார்க்கத்தில் புகழ்வதில் தடை இல்லை என்பதை நாங்கள் முன்னாலே பார்த்துட்டோம். ஒரு புகழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, மார்க்கத்தில் யாரையும் புகழலாம். அதனால்தான் புகழுடைய வகையை 5ஆக பிரித்து அகைதாவுடைய இமாம்கள் சொல்வார்கள். அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹ் அடியானை புகழ்வது என்று 5 விதமாக சொல்லுவாங்க. ஹம்துடைய வகைகள் 5 என்று நம்ம அகைதாவுடைய கிதாபுகளில் படிக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யாரையும் நாம் புகழும் போது அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையாக இருந்தாலும் அல்லது சஹாபிகளா யாரையாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் ஏதாவது ஒரு தடையை போட்டிருந்தால் அந்த தடையை நாம் மீறக்கூடாது.
அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களை புகழும் விடயத்தில் என்ன தடை போட்டிருக்கிறார்கள்? புகழ்ந்தவர்களுக்கு பொன்னாடை போத்தினார்கள் என்பதை நாம் முன்னால் பார்த்தோம். புகழ்ந்தவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்பதையும் பார்த்தோம். அப்ப அந்த ரெண்டையும் வைத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், புகழலாம் என்பதில் எந்த தடையும் கிடையாது. புகழ்வதற்கு ஏதாவது ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, லா துத்ரூனி கமா அத்தரத்தின் நசாரா இப்ன மரியம், ஈசா இப்ன மரியம் என்று சில ரிவாயத்துகள்ல வரும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை புகழ்ந்தது போல என்னை புகழ வேண்டாம். அப்ப இந்த சொல்லை வைத்து சில பேர்கள் புகழ வானான்னு தானே சொல்லிக்கிறாங்க, அதை கூட அறகுறையா பார்க்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்படுகிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தது போல என்னை புகழ வேண்டாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வாறு புகழ்ந்தார்கள். இன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கூட்டம் கடவுளாக அல்லது கடவுளுடைய மகனாக அல்லது முக்கடவுள்களில் ஒன்றாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை ரப்பாகவோ அல்லது முக்கடவுள்களில் ஒன்றாகவோ அல்லது அல்லாஹ்வுடைய மகன் என்றோ புகழக்கூடாது என்பதில் தான் தடை போட்டிருக்கிறார்கள். உலகத்தில் இன்றைக்கு யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ்னு புகழ்றதும் இல்லை, அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்றதும் இல்லை, முக்கடவுள்களில் ஒன்று என்று யாரும் புகழ்றதும் இல்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போட்டாங்க. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தங்களுடைய புர்தாவிலே சொல்லும் போது, தஅமத்தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி வஹ்கும் பிமா ஷஅத மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி. பூசரி இமாம் எப்படி தெரியுமா சொல்லுவான்? தஅமத்தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிமி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் அவர்களுடைய சமுதாயம் நசாராக்கள் எவ்வாறு புகழ்ந்தார்களோ அப்படி நீ புகழாத. சொல்லி போட்டு சொல்லுங்க, தஅமத்தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிம் வஹ்கும் பிமா ஷஅத மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி. அப்படி இல்லாமல் நீ எப்படி வேண்டுமானாலும் ரசூலுல்லாவை புகழ்ந்து கொள் சொல்றாங்க பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ். சொல்றது மட்டுமல்ல, வஹ்தகிமி, அதுக்காக வேண்டி நீ விவாதம் கூட பண்ணுன்றாங்க. யாரோடையாவது நீ ஃபைட் பண்ணணுமா, விவாதிக்கணுமா, தைரியமாக நீ விவாதம் பண்ணு. யாரு சொல்றாங்க? இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். கஸீதத்துல் புர்தா என்பது இந்த உலகத்துல 3வது அதிகமாக விற்கப்படக்கூடிய கிதாபுகள் உண்டு. இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதி இருக்குது, யூதர்களுக்கு ஒரு பகுதி இருக்கு. அந்த முஸ்லிம்களுடைய பகுதியில இன்றைக்கும் புர்தா ஓதப்படுகிறது. உலகத்துல நான் நினைக்கிறேன் விரிவுரைகள், வியாக்கியானங்கள், ஷரகுகள் என்று சொல்லுவாங்க அரபியில, வியாக்கியானங்கள் நான் நினைக்கிறேன், நான் கூடுதலா பார்த்திக்கிறேன் புகாரி இந்த இதுக்கு தான் கஸீதத்துல் பார் 119 விரிவுரைகள் இருக்கு. அந்த கிதாபுகளுடைய பேர் லிஸ்டும் இருக்குது. 119 விரிவுரைகள் ஒரு புர்தாவுக்கு இருக்கிறது என்றா அப்ப எழுதினவங்க எல்லாம் என்ன தெரியாமலா எழுதினாங்க? எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது பூசரி இமாம் தான் சொல்றாங்க, நசாராக்கள் புகழ்ந்த மாதிரி நீ புகழாத. அப்படி இல்லாமல் பிமா ஷஅத மத்ஹன் ஃபீஹி வஹ்தகிமி, நீ அதுக்காக வேண்டி சண்டை பிடிச்சு போ, விவாதம் பண்ணு. சண்டை பிடிச்சு அடிச்சு பிடிச்சு கொள்றதல்ல, விவாதம் பண்ணு. நீ கண்டிப்பா ஜெயிச்சவனாத்தான் இருப்ப. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழுக்கு எல்லை இல்லை. நீ எப்படி புகழ்ந்தாலும், குணத்தில் உயர்ந்தவர்கள், கொடையில் உயர்ந்தவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள், என்ன வார்த்தை சொன்னாலும் இன்னும் போதா, இன்னும் சொல்லுன்னு தான் இருக்கும். லிமிட், ஒரு தடை இருக்கிறது என்றால் அல்லாஹ் அன்றோ அல்லாஹ்வுடைய மகன் என்றோ முக்கடவுள்களில் ஒன்றோ என்றோ வைத்து புகழ்வதுதான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை தவிர, அப்படி இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை நம்ம எப்படி வேணாலும் புகழ்ந்து கொள்ளலாம். அதுல மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. சில பேர் இந்த ஹதீஸை தப்பா தான் புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, புகழ வானம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்த மாதிரி புகழ வானம் அதுதானே அப்படி சொல்லி இருக்கிறான். நாம ஒரு ஆள் போறோம், எங்க போறீங்க? நான் இந்தியா வரைக்கும் போறேன். என்ன பிசினஸ் விஷயமா போறேன். மும்பை உதாரணமா ஒரு ஊரை சொல்லுவேன், மும்பைக்கு போங்க, அங்க இந்த ஏரியாவுக்கு மட்டும் போயிடாதீங்க, இந்த ஏரியாவுக்கு நீங்க போகாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக நீ மும்பைக்கே போக கூடாதுன்ற அர்த்தம் இல்லையே. மும்பைக்கு போனா அந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, அங்க ஒரு தவறு நடக்குது, பிழை நடக்குது, அதுக்காக வேண்டி நான் எனக்கு என்னுடைய டிக்கெட்டை போட்டு தந்தவர் அல்லது என்ன அனுப்பினவர் மும்பைக்கே போவானாம்னு சொல்லி யாரும் போகாம இல்லையே. யார் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும்? மும்பையில இந்த இடத்துக்கு போவானாம்னு சொன்னாங்க, அப்ப அந்த இடத்த விடணுமே தவிர மும்பைக்கே போகக்கூடாதுன்ற ஒரு அர்த்தம் இல்லையே. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தது போல புகழவானாம் என்றா அந்த விடயம் மட்டும் தான் தடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர
முழுமையாக புகழ் தடுக்கப்பட்டது அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களோட காலத்துல இப்ப நாங்க இன்னைக்கு பத்ர் மௌலித் ஓதுறோம். இந்த பத்ர் மௌலிது என்பது பத்ர் சஹாபிகளை புகழ்வது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு தடவை உள்ள வாராங்க. உள்ள வரும்போது சஹாபிகள் பத்ரில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க. அதுல அப்படி நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு இருக்கும்போது திடீரென நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க உள்ள வந்ததோடு அப்படியே இவங்க திருப்பி படிக்க ஆரம்பிச்சாங்க. எங்களிடத்திலே ஒரு ரசூல் இருக்கிறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை பத்தி படிக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க படித்ததை முன்னால பேசினதே பேசுங்களே, பத்ரத்தானே பேசி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப நாம சொல்லுவோமே, ஒருத்தர் வாராரு, நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வராரு, நாம திடீர்னு என்னையோ பேசிக்கொண்டு இருக்கிறத நிப்பாட்டி போட்டு அவரை புகழ ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க என்ன பேசணும் அதை பேசுங்க, அது ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உலகத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னால ஓதப்பட்ட மௌலித் என்றால் புகழ். நான் முன்னாலே சொல்லி இருக்கிறேன் புகழ். அந்த மௌலிதுக்கு புகழ் என்ற அர்த்தம் சொல்றா, அந்த அர்த்தத்தை நாங்க வச்சுக்கொண்டாலும் பெருமானாருடைய முன்னால் பத்ர் சஹாபிகள் புகழப்பட்டிருக்கிறார்கள், பத்ர் சஹாபிகள் பாராட்டப்பட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அதுல எந்த ஒரு தடையும் போடல. சில விடயங்கள் இருக்கிறது, இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது. நாங்க சொல்றதை வச்சு ஒரு சைடு இல்ல, ரெண்டு சைடையும் பார்க்கணும். ஒரு கூட்டம் இன்றைக்கு என்ன எப்படி இருக்கிறாங்கண்டா, யாரோ ஒருத்தர் பேசுறாங்கண்டா அதை மட்டுமே பார்க்கிறது. புருதாவில் பிழை இருக்கிறது, அங்கே ஷிர்க்குடைய வாசகங்கள் இருக்கிறது. புருதா முதல்ல படிக்க தெரியுமா? புருதாவுடைய விளக்கத்தை தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. பூசரி இமாம் பாருங்க செஞ்சிக்கிற வேலையை எப்படி. அதாவது பூசரி இமாம் அவர்கள் அதாவது அல்லாஹ் அல்லாததின் மீது சத்தியம் செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ற விஷயத்துல அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சத்தியம் செய்திருக்க. அக்ஸம்து பில் கமரில் முன்ஷக்கி இன்னலஹு மின் கல்பிஹி நிஸ்பத்தன் மப்ரூரத்தல் கஸமி. பூசரி இமாம் சத்தியம் செஞ்சீங்க பாத்தீங்களா, சந்திரனின் மீது சத்தியமாக. இப்ப இது அல்லாஹ் மேல தானே சத்தியம் செய்யணும், சந்திரனின் மேல சத்தியம் செஞ்சிருக்கிறாங்களே, இது ஷிர்க் இல்லையா அப்படின்னு கேட்பான். அது அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல பிரப்பில் கமரன் இருக்கும், சந்திரனை படைத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. இது தெரியாது. என்னன்னா அவங்களுக்கு கவிதையுடைய அறிவு அவர்களுக்கு இல்லை, கவிதையை எப்படி விளங்கி கொள்ளணும் என்ற அறிவும் அவர்களுக்கு இல்லை. அதனால என்ன செய்வாங்க, பூசரி இமாம் தப்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், மறுமை நாள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை ஹாதிசுல் அமீன் ஏற்படக்கூடிய நாளில் உங்களை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் இல்லையா ரசூலுல்லாஹ் தான் ஈக்கிறாங்களா, இதெல்லாம் சும்மா பேசுவாங்க. ஹாதிசுல் அமீன் என்றால் மறுமை நாள், மறுமை நாள்ல ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விளங்கி கொள்ள தெரியாம அது உட்கார்ந்து கொண்டு புருதாவுல பிழை இருக்குது. அதான் நான் சொல்றேன், இதனுடைய அறிவு ஆழமானது. ஒருத்தர் அர்த்தத்தை வேறடியா நம்ம நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்னன்னு கேட்டா, அறிவு அரபு இலக்கணம் இலக்கியம் தெரியாமல் கால வச்சிங்கன்னா எல்லாம் பாலா போயிடும், மார்க்கமே குழம்பிடும். இந்த லா உக்ஸிமு பிஹாதல் பலத், ஒருத்தர் அர்த்தம் சொல்றாரு, லா இல்லை, உக்ஸிமு நான் சத்தியம் செய்யவில்லை, அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றானுங்க. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். இப்ப இந்த இடத்துல அந்த லா ஜாயிதா இல்லையா, மேல்மிச்சமானதா இல்லையா, ஏன் அந்த இடத்தில் லா வந்தது என்ற அறிவு இல்லை. இப்ப நேரடியா பார்த்தா என்ன அர்த்தம் வரும், உண்மையிலே லாண்டா இல்லையாங்க, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அப்ப அல்லாஹ் சத்தியம் செய்யறானா இல்லையா. இதெல்லாம் இலக்கியம் சார்ந்த அறிவுகள். இந்த அறிவு தெரியாம வெறுமனே பார்த்தா எல்லாம் பிழையாத்தான் வேணும். இதை யார்கிட்டையாவது கேட்கணும், மூலமாக்கள்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன இதில் இருக்கிறது என்பதை விளங்கிக்கொள்ளும். சுபஹான மௌலித சிலவ சொல்லும் போது அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், சும்மா சொல்லுவாங்க அதுல எல்லாமே சிறுக்குங்க அப்படின்வாங்க. நான் சொல்றேன், அப்படி யாராவது சொன்னா அவன் கட்டாயம் களிமா சொல்லணும். சுபஹான மௌலிதுல அதுல எல்லாமே சிறுக்குங்க. எவ்வளவு குர்ஆன் ஆயத்து இருக்குது தெரியுமா, அதுல சும்மா பேசுறாங்க, அதுல எல்லாமே சிறுக்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொன்னவன் கட்டாயமாக களிமா சொல்லாட்டி அவன் மறுமை நாள் அல்லாஹ் இடத்தில் தண்டிக்கப்படுவான். அதுல சுபஹான மௌலிதுல எல்லாம் பிழை, எல்லாமே சிறுக்கு அப்படின்னு சொன்னா அதுல நாம் ஒரு பைத்து படிப்போமே, அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதினா சுபஹான மௌலானா. அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹ் தான் எங்களை படைச்சான், அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க தாரான், அல்லாஹு ஹாதினா அல்லாஹ் தான் எங்களுக்கு ஹிதாயத்தை தாரான். அப்ப இது சுபஹான மௌலிதுல இருக்கு. சுபஹான மௌலிதுல எல்லாம் சிறுக்கண்டா அப்ப அல்லாஹ் தராம வேற யாரு தாரான்?
சொல்றது ஏகத்துவம் என்ற பெயர்ல சொல்லி என்ன சமுதாயத்துக்கு போதிக்கிறாங்க? சும்மா அந்த நுனிப்புல் மேய்வது என்று பழைய காலத்துல உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப அது கூட கிடையாது. நுனிப்புல்லும் இல்லை, ஒன்றுமே தெரியாது. யாராவது பேசுறத கேட்டாச்சு, காதுல எடுத்தாச்சு, ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? அதுல எல்லாமே சிறுக்குங்க, எல்லாமே நஜீசுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுக்க கடுமையா தடுத்திக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னமும் நல்லா விளங்கிக்கொள்ளணும். இது சப்ஜெக்டுக்கு உள்ளதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி சொல்றேன். இந்த சிறுக்குடைய ஒரு வசனம் கிடைச்சிட்டா சில பேருக்கு இந்த வட்டலாப்பம் கிடைச்ச மாதிரி சொல்லுவாங்கன்னா அவன் வாழை தூக்கிட்டு பேசுவான். முதலாவது பார்க்கணும், இந்த வசனம் எங்கு இறங்கப்பட்டது, யாருக்கு இறங்கப்பட்டது. குர்ஆனை நல்லா படிக்கணும். குர்ஆனில 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று அதாவது மக்கி மதனி, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கப்பட்டது, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட வார்த்தையில ஷிர்க பத்தி அல்லாஹ் நிறைய பேசுவான். ஏன் தெரியுமா? மக்கால் இருந்தவங்க அல்லாஹ்வையும் வணங்கினாங்க, சிலைகளையும் வணங்கினாங்க. அதனாலதான் மக்காவுடைய வசனங்கள் அல்லது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள வசனங்கள் எல்லாமே அதிகமாக ஷிர்க பத்தி பேசும். மதீனாவுக்கு வந்ததோட முனாஃபிக்குகளையும் பற்றியும் யூதர்களையும் பற்றி பேசும். ஏன் தெரியுமா? மதீனால முனாஃபிக்குகளும் யூதர்களும் தான் இருந்தாங்க. இந்த வசனம் எங்கு இறங்கப்படுகிறது, யாருக்கு இறங்கப்படுகிறது என்பதை பார்க்கணும். முதலாவது ஷிர்க பத்தி அல்லாஹ் கடுமையா, ஆமா அல்லாஹ் கடுமையா பேசிக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக. அது சத்தியம், மாற்று கருத்தே கிடையாது. மக்காவில் இருந்தவர்களிடத்துல நீங்க போய் நீங்க எதை வணங்குறீங்க? நாங்க உங்களை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப நீங்க ஏன் சிலைகளை வணங்குறீங்க? சிலைகள் அல்லாஹ் பக்கம் எங்களை நெருக்கி வைக்கும். அவங்க அல்லாஹ்வையும் வணங்கினாங்க, கஅபத்துல்லாஹ்வுக்குள்ளே சிலையை வச்சு வணங்கினாங்க. அதனாலதான் அங்க சிறுக்குடைய வசனங்கள் நிறைய இறங்கி இருக்கும். மதீனாவை எடுத்து பாருங்க. மதீனாவுடைய மதனியுடைய ஆயத்துக்களை சூரத்துல் முனாஃபிகூன் ஒரு சூரா. ஏன்னா மதீனாவுல நிறைய 300 முனாஃபிகள், மக்கால முனாஃபிகள் இல்ல. யூதர்களை பத்தி குர்ஆன் பேசும். ஏன்னா மதீனாவை சுத்தி பனு குரைலா, பனு நதீர், பனு கைனுகா என்ற 3 யூத சமுதாயம் தான் வாழ்ந்தது. இன்னைக்கு இஸ்ரவேல் சொல்றான் மதீனத்துல எங்களுக்கு பங்கிக்கிறன்றான். இஸ்ரவேல் அதை பேசுறேன், அவன் எங்களை விட படிச்சவன், அவன் யூதன் இருக்கிறானே அவன் எங்களை விட படிச்சவன். அதனாலதான் பார்க்கணும். இப்ப சும்மா எடுத்துட்டு பாத்தீங்களா ஷிர்க பத்தியே இவ்வளவு அதிகமா சொல்லிக்கிற காரணம் என்ன தெரியுமா? பின்னால் இருக்கிறவங்க மௌலிதுகள் ஓதி ஷிர்க் செய்வாங்கன்றதுனால. அல்லாஹ் அக்பர். அது எந்த இடத்தில் சொல்லப்பட்டது? ஏன்னா அந்த இடத்துல முஷ்ரிக்குகள் நிறைய இருந்தாங்க, இணை வைப்பாளர்கள் இருந்தாங்க. இப்ப அரபியில நாங்க வரக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிங்க. குஃபார் என்ற வார்த்தை பயன்படுத்துவோம், முஷ்ரிக் என்ற வார்த்தை பயன்படுத்துவோம், நசாரா என்ற வார்த்தை பயன்படுத்துவோம், யூதன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இல்ல குஃபார் என்றால் யாரு தெரியுமா? இறைவனை முழுமையாக புறக்கணித்தவர்கள், காஃபிரூன்கள், காஃபிரீன்கள். முஷ்ரிக் என்றால் யாரு தெரியுமா? அல்லாஹ்வையும் வணங்கி சிலைகளையும் வணங்கியவர்கள். நசாராக்கள் என்றால் ஈசாவை ஏற்றுக்கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர். யூதர்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த சொல்லிலே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்பதை கூட தெரியாம பேசுவாங்க. இப்படிப்பட்டவர்களிடத்துல மார்க்கத்தை கேட்டா என்ன நடக்கும் என்றதை நாங்க இப்ப கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதில் நமக்கு போடப்பட்ட தடை அதுதான். அல்லாஹ்ட இடத்துல வச்சோ அல்லது அல்லாஹ்ட மகன் என்றோ முக்கடவுள்களில் ஒன்றோ என்று சொன்னா முதலாவது தடுக்கிறது நானும் நீங்களும் தான், இல்லையா? சுன்னத் வல் ஜமாத் தான் அதை கடுமையாக தடுத்திருக்கும். அது தடுக்கலை என்று வரும்போது சுபஹான மௌலிதிலோ, புருதாவிலோ, பர்சஞ்சி மௌலிதிலோ, ஹரீரி மௌலிதிலோ அது போன்ற எந்த வார்த்தையும் கிடையாது. முடியுமா இருந்தா சவால் பண்ணி சொல்லலாம். ஏழும் என்றால் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கள் மௌலிதுகளில் இருந்து காட்டுங்கள். அப்படி ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. எனவே சுத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழிலே எங்களுக்கு அழகாக தொகுத்து தரப்பட்ட கிதாபுகள் தான் இந்த கிதாபுகள் என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக அழகான முறையிலே எங்களுக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள் ஹஸரத் அவர்களே. மௌலிது, அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதனூடாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதனூடாக நமக்கு சவாபுகள் உண்டா என்கின்ற இந்த விடயத்தை மிக ஆழமான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். தெளிவான முறையிலே இந்த நிகழ்வை முழுமையாக பார்வையிட்டால் ஒரு தெளிவான பதிலும் எங்களுடைய சந்தேகங்களும் தெளிவுபடும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஹஸ்ரத் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சில கேள்விகள் எனக்கே எழும்.
சந்தேகங்கள், அதுக்கான விடைகளை அடுத்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அது எனக்கும் மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நீங்கள் உவமைகள் வைத்து சொல்லுகின்ற இந்த நிகழ்வு மிகவும் அழகான ஒரு போங்காக இருக்கின்றது. அதே போன்று பள்ளிவாசல்கள் தொழுகைக்கென்று இருக்கும் பொழுது அதில் ஏன் அப்பா மௌலித் ஓதுறீங்க, அதில் மௌலித் ஓதிட்டு தஃப் அடித்துட்டு அதில் பாட்டுக்களை பாடிட்டு ஏன் இப்போ இவ்வாறு பள்ளிவாசலை நீங்கள் மோசமாக பயன்படுத்துறீங்க, அப்படியான சில கேள்விகள், இப்படியான விடயம் ஒன்று இருக்கின்றது. எனவே பள்ளி வாயல்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ சஹாபாக்களையோ எங்களுடைய அவுலியாக்களையோ புகழாரம் மௌலிதுகளை ஓதலாமா என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்த கட்டாயமாக நம் சமுதாயத்திலே மஸ்ஜித் என்ற சொல்லொன்று இருக்குது, தக்கியா என்ற ஒரு சொல்லொன்று இருக்கிறது, ஜாவியா என்ற சொல் இருக்கு. இந்த மூணும் தான் பெரும்பாலும் இருக்கிறது. மஸ்ஜித் என்றால் சுஜூது செய்யும் இடம் அர்த்தம். அது தக்கியா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்றால் மஅவ சூஃபியா, சூஃபியாக்கள் ஒதுங்கும் இடம், அதுதான் அது அர்த்தம். ஜாவியா அல்லது ஜவாயா என்ற சொல்லுக்கு அர்த்தம் மூளை, கோணர் என்ற அர்த்தம், இந்த மூளை என்ற அர்த்தம். அப்ப இந்த மஸ்ஜித் என்ற சொல்லாக இருந்தாலும் தக்கியா என்ற சொல்லாக இருந்தாலும் ஜாவியா என்ற சொல்லாக இருந்தாலும் பெரும்பாலும் இன்றைக்கு மூணுல எல்லாத்துலேயுமே தொழுகை நடக்குது. ஆனால் மஸ்ஜித் அந்த காலத்தில் தொழுகைக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. அதே நேரத்தில் தக்கியா என்பது திக்ருகள், ராத்திபுகள், இதுகளுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. ஜாவியாக்களும் திக்ருகள், புருதா இது போன்றவைகளுக்காக அமைக்கப்பட்டது. புருதாவை முடிச்சுட்டு பள்ளி போய் தொழுதுட்டு வருவாங்க, அங்க பெரும்பாலும் தொழ மாட்டாங்க. அப்படியான வழிமுறைகள் எல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. நல்லா விளங்கிக்கொள்ளணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மஸ்ஜிது என்பது தொழுகைக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு விடயங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? பள்ளிவாசலில் சத்தமாக திக்ரு செய்யலாமா என்ற ஒரு கேள்வி வரும். இல்ல பள்ளி என்பது தொழுகைக்கு மட்டும்தானே, ஏன் திக்ரு செய்றீங்க என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹு தாலா சொல்றான் எப்படி தெரியுமா, பள்ளிவாசலில் திக்ரு செய்கிற மனிதனை தடுக்கிறவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல வமன் அظلمு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அன் யுذكر ஃபீ ஹஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய பள்ளியில திக்ரு செய்யும் போது அதை ஒருத்தன் தடுக்கிறான் என்றால் அவனை விட கெட்டவன் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் திக்ரு செய்யலாம். சரி, அல்லாஹ்வுடைய பள்ளி தொழுகிறதுக்கு மட்டும்தானுங்க, அப்ப எங்க பயான் நடத்துறீங்க பள்ளிக்குள்ள? அப்படி ஒரு கேள்வி வரும். பயானுக்கு அப்ப வெளியே தான் போகும் இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளி தொழுகிறதுக்கு மட்டும்னா யாரும் பள்ளியில பயம் பண்ணக்கூடாது. பள்ளியில பயம் மட்டுமா பண்றாங்க, எல்லாத்தையுமே செய்யறாங்க இந்த காலத்துல. எது கூடாதோ அதையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பள்ளியில வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னாங்க, அதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? நிக்காகை மஸ்ஜிதிலே ஆக்கி கொள்ளுங்கள் என்று கட்டாயம் அது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதான் அது என்னண்டா, பள்ளி என்பது மற்றதெல்லாம் செய்யும்போது யாரும் கேள்வி கேட்க வர மாட்டாங்க. மௌலித் ஓதும் போது தான் நாங்க வந்து கேள்வி கேட்பாங்க. பள்ளி என்ற தொழுகைக்கு மட்டும்தானே, மற்ற வேலை எல்லாத்தையும் செய்வாங்க பள்ளிக்குள்ள. இந்த காலம் ரொம்ப மோசமாயிட்டு, எல்லாம் பிசினஸுக்குரிய இடமாகவே பள்ளிவாசல் ஆக்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசினஸே பண்ணவான மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் பள்ளிவாசலை தொழுகைக்கு மட்டுமல்ல நிறைய விடயத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. அறிவு சொல்லி கொடுக்கும் இடமாக பள்ளிவாசல் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாங்க மதரசாக்களை பார்க்கிறோம், பள்ளியில மதரசாக்கள் இருக்கிறது, ஜாவியாக்கள்ல மதரசாக்கள் இருக்கிறது. அதுல என்ன நடக்குது? அறிவு சொல்லி கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்தை போதிக்கும் ஒரு இடமாக பள்ளிவாசல் ஆக்கப்படுகிறது. சரி, அதெல்லாம் சரிங்க, இந்த பள்ளிவாசலில வந்து சாப்பாடு கொடுக்கலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும். பள்ளிவாசல்ல சாப்பாடு கொடுக்கலாமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல சாப்பாடும் கொடுத்திக்கிறாங்க. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராங்க, நாயகம் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு வராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, உமர் ரலியல்லாஹு எல்லாருமே வராங்க. என்ன இல்ல நீங்க எதுக்கு வந்தோம்? அதுக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா 3 பேருக்குமே பசி, சாப்பாடு பசி வருது. 2 பேர் 3 பேருக்குமே பசி, வீட்டுல ஒண்ணுமே இல்லை. எங்க வராங்க? பள்ளிக்கு வரேன். ஏன் பள்ளிக்கு வரணும்? ஹோட்டலுக்குள்ள போகணும். 3 பேருக்குமே பசி என்ன, எங்க போகணும்? பஜாருக்கு சாப்பாடு தேடி போகணும். 3 பேரும் பள்ளிக்கு தான் வராங்க. என்ன காரணம் தெரியுமா? பள்ளிவாசலில் உணவும் வழங்கப்படுகிறது. அதனாலதான் 3 பேரும் பள்ளிக்கு வந்தாங்க. எனக்கு பசியா இருக்குது, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன். எனக்கு பசியா இருக்குது, நான் பஜாருக்கு போயிட்டு வரேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூக்கு போயிட்டு சாப்பிட்டு வருவோம். நமக்கு சாப்பாடு பசி வந்தா நம்ம ஹோட்டலுக்கு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வராங்க? பள்ளிக்கு வராங்க. ஏன்? பள்ளிவாசலில் உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டா மதீனத்துல தான் கூடுதலா சாப்பாடு வழங்கப்படுகிறது இல்லையா? சரி, இன்னும் ஒரு கேள்வி வரலாம். அப்ப சாப்பாடும் பள்ளியில வழங்கலாம், அதுவும் வருது. பள்ளியில வந்து சாம்பிராணி போடலாமா? அதெல்லாம் கேள்வியா வரும். பள்ளி என்ன தொழுகைக்கு மட்டும்தான், பள்ளிக்குள்ள சாம்பிராணி போட்டுறீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பள்ளியில் இன்றைக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் சாம்பிராணி போடப்படுது. மக்காவுல இன்றைக்கும் சாம்பிராணி போடப்படுகிறது.
சஹாபிகள் ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, இப்ப அந்த பேர் வந்ததினால அந்த சப்ஜெக்ட் வந்ததினால வந்து அவரோட பேரு என்ன தெரியுமா? முஜம்மிர். முஜம்மிர்னா சாம்பராணி போடுறவர். அவருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? அவர் தொழுவிக்கிறதோ பாங்க சொல்றதோ எந்த பொறுப்பும் இல்லை, பள்ளியில டைமும் சாம்பராணி போடணும். இப்ப சட்டப்படி ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்றா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு முஜம்மிரை நியமிக்கணும் நாங்க இல்லையா? பள்ளிக்கு ஒரு சாம்பராணி போடும் ஒத்தர அது அப்படி நம்ம மோதினு கஷ்டமாயிரும் இந்த காலத்துல, அவரை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க இல்லையா? சரி, இருந்தாலும் ஒரு கேள்வி வரும், பள்ளி வாசலில் சாம்பராணி போடலாமா? போடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் போட வச்சிருக்கிறாங்க. அதுக்கென்று ஒரு தனி ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப பள்ளிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குதா? ரைட், நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். என்ன? பள்ளி வாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் புகழப்படுகிறார்கள், அல்லது சஹாபிகள் புகழப்படுகிறார்கள், அல்லது அவுலியாக்கள் புகழப்படுகிறார்கள், புகழ் பாடல்கள் பைத்துகள் படிக்கலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால் நிச்சயமாக அதுவும் நடந்திருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க மஸ்ஜிது நபவியில தான் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து படிச்சாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலான்னு இருக்கிறாங்கல்ல, இந்த உமர் ரலியல்லாஹு தஆலான்னு ஒன்னவங்க இவங்க என்ன செய்வாங்களாம், காலையில பிசினஸுக்கு போயிடுவாங்க, அவன தொழிலுக்கு போயிடுவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க, அவங்க லேட் ஆகி தான் வருவாங்க. அந்த பகல் காலத்தில் சொல்லப்பட்டது பெரும்பாலும் அவங்களுக்கு மிஸ் ஆகிரும். ஒரு நாள் வாராங்க, வரும்போது பள்ளிக்குள்ள ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு பைத் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. தலையை போட்டாங்க, அவங்க ஒரு போல்டான ஆள் சொல்லி விட்டுருவாங்க. கேட்டாங்க, ஏங்க யாருங்க பள்ளிக்குள்ள பைத்து படிச்சுட்டு நிக்கிறது அப்படின்னா, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு நான் தான் படிக்கிறேன்னுட்டாங்க. அவங்களை யாரு பள்ளிக்குள்ள பைத்து படிக்க அனுமதி தந்தது? அப்ப சொன்னாங்க, உங்களை விட சிறந்த ரசூலுல்லாஹ்வே எனக்கு அனுமதி தந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்துட்டாங்களா? அப்ப படிங்க. இன்னொரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்கல்ல, மக்காவுல இருந்த முஷ்ரிக்குகள், அவங்கள ஏசி ஒரு பைத் படிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஏசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகைஃப பினஸபி, அப்படி ஏசினா முஷ்ரிக்குகள் என்று வரும்போது அங்க ஏண்ட ஆட்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்கல்ல, ஏண்ட பரம்பரையில் இருந்தவங்க, அந்த காலத்துல குறைஷி வம்சம் அவங்க எல்லாம் அங்கதானே இருந்தாங்க. அப்ப மக்காவில் இருக்கக்கூடியவர்களை நீங்க திட்டியோ ஏசியோ எங்களை பைத்து படிச்சா அது என்னையும் திட்டின மாதிரி ஆகிருமே, யார சூழல்லாம் இந்த நாக்கால நான் உங்களை திட்டுவேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா அஸுல்லன்னக மின்ஹும் கமா துஸல்லு ஷாரத்து மினல் அஜீன். குளச்ச மாவுல ஒரு தலைமுடி உளுந்தா அந்த முடியை மட்டும் எப்படி தூக்கி எடுப்பாங்களோ அத மாதிரி நான் உங்களை புகழ்ந்து வைத்து படிப்பேன். அவங்கள ஏசி படிப்பேன், உங்களை அதுல இருந்து அப்படியே தனியா தூக்கி எடுத்து புகழ்ந்து நான் படிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, பள்ளியில பைத்து படிக்கிறது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இவருக்கு பள்ளியில் ஒரு மேடையை கட்டி கொடுங்க. எதுக்கு? மிம்பர். குத்பாவுக்கு ஒரு மிம்பரா, இவர் பைத்து படிக்கிறது தனி ஒரு மிம்பரை கட்டி கொடுங்க. பள்ளியில தடுக்கப்பட்ட விஷயம் பைத்து படிக்கிறதாக இருந்தா மிம்பரை கட்ட சொல்லுவாங்களா? அவரை காதுகிட்டால பிடிச்சி வெளியே கொடுங்கன்னு சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பள்ளியில குத்பாவுக்கு ஒரு மிம்பர் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மிம்பர்னு நாங்க பாக்குறோமா இல்லையா? அது தனியா இருக்குது. இவருக்கு ஒரு தனி மேடை, என்னை புகழ்ந்து பைத்து படிப்பதற்காக வேண்டி ஒரு மேடை அமைச்சு கொடுக்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு கேள்வி கேட்டீங்க, தஃப் அடிக்கலாமா பள்ளிக்குள்ள என்ற ஒரு கேள்வியும் கேட்டீங்க. இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட மியூசிக் ஒன்றே ஒன்றுதான், நிறைய இருக்குது மியூசிக்ல, பல மியூசிக்குகள் இருக்கு. டஃப் மட்டும்தான் ஹலால், அதாவது ஒரு பகுதி முழுசாக அடைக்கப்பட்டு மற்ற பகுதி திறக்கப்பட்டு இருக்கும், அதான் டஃப் என்ற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் நினைக்கிறேன் ரிஃபாயியா தரீகா சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட தரீக்கத்துல தான் கூடுதலாக டஃப் இருக்கும். 14 வயசு இருக்கும்போது பள்ளியில பைத்து படிச்சு இருக்கிறவங்க பைத்து படிச்சு டஃப் அடிச்சு கொண்டு இருக்கும்போது எல்லா டஃப்பையும் கிழிச்சு வீசி விட்டாங்களாம். உடனே கேட்டாங்க, 14 வயசு இப்ப இன்னும் இந்த என்ன வேலை பார்த்துட்டீங்கன்னு கேட்கும்போது சொன்னா, இல்லை இந்த அடிக்கிறவங்க ஒருத்தருக்குமே இஹ்லாஸ் இல்லாத மாதிரி எனக்கு விளங்குது, அதனால பிச்சு வீசி விட்டேன்னாங்க. யாரு? சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அவங்களோட தரீக்கத்துல தான் கூடுதலா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தரீக்கத்துகளும் பெருமானாருடைய ஒரு சுன்னத்தை பாதுகாக்குது. அந்த வகையில இந்த தஃப் என்பது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயும் தஃப் அடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பெண் வராங்க, யார ரசூலல்லாஹ் நான் ஒரு நேர்ச்சி வச்சிருக்கிறேன், என்னன்னு கேட்டா,
அல்லாஹ் உங்களுக்கு மக்காவை வெற்றி கொள்ள செய்தால், ஃபத்ஹு மக்கா உங்களை வெற்றி கொள்ள கிடைச்சா, உங்களை உட்கார வச்சு, எங்க பள்ளிக்குள்ள உங்களை உட்கார வச்சு உங்களோட தலைக்கு மேல நான் தஃப் அடிக்கணும், இப்படி ஒரு நேர்ச்சி வச்சிருக்கேன். நதர்த்துவண்டே சொல்றேன், நான் நேர்ச்சி வச்சுட்டேன். பாவன காரியத்துல நேர்ச்சி வைக்கலாமா? கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சரி மக்கா வெற்றி கிடைச்சாது, இப்ப அடிங்க தஃப. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது பள்ளிவாசலில் திருமணத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்கல்ல, அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் திருமணத்தை தஃபடித்து பிரபல்யப்படுத்துங்கள். அப்ப தஃபடித்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட நிக்காக பிரபல்யப்படுத்துங்க. பள்ளியில நிக்காக வைக்க சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபையும் அடிக்க சொல்றாங்க. சில நிக்காகுக்கு முன்னால் ஒரு பைத்தொண்ட படிச்சு ஒரு ஒரு கசீதா ஒன்று நம்ம படிப்புமா இல்லையா, தஃப் அடிச்சு, அப்ப அதுவும் பள்ளியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பள்ளிவாசலில் அனுமதிக்கப்பட்ட செயல். எனவே இதெல்லாம் அனுமதி இருக்கும்போது நாங்க எந்த வகையில இதை கூடாது அல்லது பிழையானது என்று சொல்கிறதோ மட்டும் தெரியாது. ஆரம்பத்தில் நீங்க கேட்ட மீலாத் மௌலிதுக்கு நான் நினைக்கிறேன் கடைசி நேரங்கள் முடிக்க வேண்டிய கட்டம் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்றேன். மீலாத் விழாக்கள் இப்ப ரபீஉல் அவ்வல் வந்துட்டா நிறைய ஊர்களில் மீலாத் விழாக்கள் நிறைய நடக்கும், மௌலிது மஜ்லிஸ்கள் நடக்கும். சிலவங்க மீலாத் விழாவுக்கு பல லட்சங்களை செலவழிப்பார்கள். இதெல்லாம் சில கட்டத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, யூஸ்லெஸ் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். மீலாத் விழாவை ஞாபகப்படுத்திய ஒருவர் அவர் கெட்டவராக மாற மாட்டார். அதுக்கு பெரிய உதாரணம் தான் எங்களோட நாட்டில் டிபி ஜாயா. அவர் தான் இந்த நாட்டில் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளுக்கு இல்லாத ஒரு ஹொலிடே வாங்கி தந்தார். அன்றைக்கு பெருமானார் பிறந்த நாள் இந்த நாட்டுடைய பெரிய விடுமுறை, அதை வாங்கி தந்தவர் அவர் தான். அவர் மெலே முஸ்லிம். அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீல அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் அதை வாங்கி தந்தவர் ஒரு காலம் அவர் கெட்ட வழியிலோ அல்லது தப்பான வழிக்கோ போக மாட்டார். இன்றைக்கு பாருங்க, அந்த 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 விடுமுறை தான் எங்களுக்கு ஒரு பெரிய விடுமுறை. நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளுக்கு இல்லாத பெரிய ஒரு விடுமுறை இந்த நாட்டுல எதற்கு இருக்கிறது? அது மட்டுமல்லாம பாருங்க, புகாரில 5101வது ஹதீஸ் இந்த ஹதீஸ். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல பெருமானார் இது எல்லாருக்கும் பிரபல்யமான செய்தி, புகாரில வருது, அதனால தான் நான் சொல்றேன், பிரபல்யமான செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க என்று சொன்னதோட அபூ லஹப் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவன் நரகவாதி என்பதுல டவுட்டே கிடையாது. தப்பத் யதா அபீ லஹப் எல்லாம் வசனம் வந்தாச்சு. இவர் நின்று கொண்டு இருக்கிறார். திடீரென்று அவருடைய அடிமை துவைபா ஓடி வந்து சொல்றார், உங்களோட சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது. நீ சொல்லிட்டல்ல, நீ அடிமை, நீ உரிமை பெற்று விட்டாய். அவள் உரிமை விட்டான். பின்னால் அபூ லஹபை கனவில் காட்டப்படுகிறது, கனவுல காண்றாங்க, புகாரிலே வருது. அப்ப சொல்றாங்க, என்ன எப்படி இருக்கிற, தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளும் என் விரல்களுக்கு இடையில கொஞ்சம் தண்ணி வருது, அதை நான் குடிச்சு கொள்றேன். எதனால? என் அடிமையை பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ல நான் அதை கண்ணியப்படுத்தி ஒரு என் அடிமை உரிமை விட்டேன்ல, அதனால எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு அதையும் லைவ் பண்ணுவாங்க. இந்த காலத்துல புகாரில வருது, சொல்லுவாங்க. அது புகாரி இமாம் எதுக்குதான் 10 காரணம் சொல்லுவாங்க. இதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே இயலாதன்றதுக்கு 10 காரணம். நான் ஒரு தடவை சொன்னேன், அந்த 10ஐயும் மறுத்து நான் இன்னும் 10 சொல்லுவேன், ஆதாரம் சொல்றதாக இருந்தா. இந்த ஒரே ஒரு செய்தி ஞாபகப்படுத்தி முடிச்சு சொல்றேன். புகாரி இமாமுக்கு சொல்லுவாங்க, எனக்கு 3 லட்சம் ஹதீஸ் பாடம். அவங்க சொல்லுவாங்க 3 லட்சம் ஹதீஸ் எனக்கு பாடம், அதுல 2 லட்சம் லைஃப், 1 லட்சம் சஹீஹ். ஆனா புகாரில கிட்டத்தட்ட 5000 ஹதீஸ் தான் காணப்படுகிறது. இப்ப அவங்க சொல்ல 1 லட்சம் சஹீஹான ஹதீஸ் எனக்கு பாடம், அதுல எழுதினது 5000 தான். அப்ப அந்த என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க 95,000 ஹதீஸ விட்டு 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 தான் 5000 எழுதிக்கிறாங்க. அந்த 5000க்குள்ள இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. எந்த ஹதீஸ? பெருமானார் பிறந்த நாளில் அபூ லஹப் தன் அடிமையை உரிமை விட்டார், அதனால நரகத்தில் தண்டனை லேசாக்கப்படுகிற அந்த ஹதீஸ் எங்க கொண்டு வர? புகாரிக்குள்ள. அப்போ 1 லட்சம் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பாடம், அதுல 5000 சொன்னாங்க, அதுக்குள்ள இதை கொண்டு வராங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதனால காவிரிக்கு அதாபு லேசாக்கப்படும் போது நிச்சயமாக அது எங்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். மீலாது விழாக்கள்ல என்ன நடக்கிறது? பயான் நடக்குது, புகழ் பாடப்படுகிறது, சின்ன பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும், எல்லாமே 100க்கு 100 மிகச்சிறந்த செயல்கள். அதே இந்த கான்செப்ட்ன்றாங்க, அதுன்றாங்க, இதெல்லாம் பாவத்தை பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதை தடுக்கிறது யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல ஸலவாத்து சொல்லப்படுறதும் இல்லை. பாவங்கள் நடக்கப்ப எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க, இந்த கெட் டுகெதர் ஒன்றை வச்சு கொண்டு கூத்து போடுறாங்க, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒத்தருமே இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் பேசப்படக்கூடிய இந்த மீலாது விழாக்களை தடுக்க ஒரு கூட்டம் நினைக்கிறது என்றால் அவர்களுடைய ஈமான்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும். எனவே ரபீஉல் அவ்வல் நமக்கு அடைஞ்சிருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை நாம் பெருமானாரை சஹாபிகள் புகழ்ந்தது போல நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய புகழ்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதற்கு கூலியும் இருக்கிறது. மறுமையில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதை புகழ்ந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களில் இருப்பார்களா, இகழ்ந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இருப்பார்களா என்பதை இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் கண்டுகொள்ளலாம். எனவே அதுதான் அது எனக்குரிய கடைசியாக சொல்லும் ஒரு வார்த்தையாக நான் அமைத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பள்ளிவாசல்களிலே மீலாத், மௌலித், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழலாமா? பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக மாத்திரம் அமைக்கப்பட்டது என்று இருக்கின்ற பொழுது நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையோ ஏனைய சஹாபாக்களையோ அவுலியாக்களையோ புகழ்ந்து அந்த மௌலித் ஷரீஃபுகளை வைக்கலாமா, தஃப் அடிக்கலாமா என்கின்ற இந்த கேள்விக்கு மிக தெளிந்த அழகான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஹஸ்ரத் அவர்கள். இதிலிருந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தெளிவில்லாமல் சந்தேகத்தோடு பயணித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிதை ஓதிய நல் மோமின்கள் இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் உறுதிப்படுவீர்கள், ஈமானை பலப்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். பள்ளிவாசல்களிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே புகழாரம் பாடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கப்பட்டது. சாம்பிராணி அங்கே போடப்படுவதற்கு ஒரு மனிதரை நியமிக்கப்பட்டது. தஃப் அடிக்கப்பட்டது. தஃப் அடியுங்கள் திருமணத்திலே என்று மஸ்ஜிதிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விடயத்தை, அது மாத்திரம் அல்லாமல் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் இந்த பெருமானாருடைய மீலாதினூடாக, அதாவது நாயகத்தினுடைய ஜனனத்தினூடாக சந்தோஷப்பட்டால் அவர் நல்லவராகலாம் அல்லது அவருக்குரிய அந்த சந்தோஷத்திற்கான கூலி வழங்கப்படும் என்கின்ற அந்த புகாரினுடைய ஹதீஸ். இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு மிக பிரயோஜனமாகவும் மிக முக்கியமான காலத்தின் தேவையாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை எங்களுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் மௌலவி அஹ்மது மஹ்லரி ஹஸ்ரத் அன்னவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அருமையான அன்பு நேயர்களே, நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்வினூடாக யாரையுமே யாருடைய மனதையுமே புண்படுத்துவதோ நோகடிப்பதோ கிடையாது, யாரையுமே இகழ்வதோ கிடையாது. நாம் நம்முடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பாணியில் தான் இவ்வளவு நேரமும் நாங்கள் உரையாடி இருக்கிறோம், இல்லை ஹஸ்ரத் அவர்கள்? எனவே இந்த விடயத்தில் உங்களுக்கான சந்தேகங்கள் எழுந்தால் எங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழாரங்களை எவ்வாறெல்லாம் புகழ வேண்டும் என்கின்ற விடயத்தை ஆரம்பத்திலே அதற்கு எல்லை உண்டா என்கின்ற விடயத்தை எல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். மீலாது மௌலிது என்றால் என்ன? மீலாது மௌலிது ஓதுவதனூடாக சவாபுகள் உண்டா? மீலாது மௌலிது அதாவது பெருமானாரை புகழ்வது விடயத்திலே ஏதாவது தடைகள் உண்டா என்கின்ற விடயம், மஸ்ஜிதிலே நாங்கள் புகழாரம் பாடலாமா என்கின்ற விடயத்தை இந்த நிகழ்வினூடாக நாங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம். அன்புக்குரிய நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு நேரமாக எங்களுடைய இந்த கலையகத்துக்கு வருகை தந்த கண்ணியத்திற்குரிய எங்களுடைய அஹ்மது சூஃபி ஹஸ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா தெரிவித்துக் கொள்கின்றோம். அஜ்வா அல் ஃபாசி அரபு கல்லூரியின் அதிபர் உம்மு ஜவாயா பிரதம இமாம் கொழும்பு பெரிய பள்ளிவாசனுடைய கத்தீப்மார்களில் ஒருவருமான கண்ணியத்துக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் தான் இவ்வளவு நேரமாக நம்மோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு வசந்த மாதமாக மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். நல் மூமின்களே, நாமும் இன்ஷா அல்லாஹ் பரிபூரணமான மூமின்களாக பெருமானாருடைய மஹப்பத்தை சுமந்த நல்லடியார்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு சொந்தக்காரர்களாக நாங்களும் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய மீலாத் வசந்தத்தை நாங்கள் மீலாதினுடைய அந்த வசந்தத்தையும் மீலாதினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு கலந்துரையாடலிலே சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அஸ்ஃபான் கௌசி. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.